Hi students, good morning. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2024 எக்ஸாமுடைய டைப்பிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் ரேங்க் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்க் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதோட தாண்டி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதோட அதிகமாக ரேங்க் கொஞ்சம் சேர்த்து வரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிடையாது. இதோட கொஞ்சம் சேர்த்தி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுபடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. பட் இந்த ரேங்கில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஷோன் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டுருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக வைக்கிறேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா? அது சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும், தமிழ் மட்டும் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிறப்பு தமிழ் புக்கு படிக்கிறதுக்கு வேணும், அதாவது ஸ்கூல் புக் இல்லை, ஸ்கூல் புக் இல்லாமல் நாங்களாக ஒன்லைனரில் லைன் பை லைனாக எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். புக் பேக்கு, கலை சொற்கள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கவர் பண்ணியிருக்கிறோம். அந்த பெஸ்ட் புக்கு உங்களுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டு ஒரே நாளில் வீட்டுக்கு வர வச்சிடலாம். ஓகேங்களா? அதேமாதிரி எங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் இல்லாமல் ஸ்கூல் புக்கில் வந்து தயாரிக்கப்பட்ட லைன் பை லைனாக ஒன்லைனராக கொஸ்டின் வித் ஆன்சராக படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல் சப்ஜெக்ட் புக்ஸ் 5 புக்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் போட்டுக்கலாம். ஒரே நாளில் உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி ஆயிரும் புக்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க. இதனுடைய சாம்பிள் பேஜஸ்ஸு அதே மாதிரி டெஸ்ட்டினுடைய ஷெடியூலில் இது எல்லாமே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 2024. ஓகேவா? டிஎன்பிசி குரூப் 4 2024 நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபுல்லாக நம்ம டைப்பிஸ்ட் பற்றி என்ன பண்ண பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே இது சேஃப் ரேங்க். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்க் தான் நான் சொல்ல போகிறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த ரேங்க் ஓரில் தான் கிடைக்குன்னு சொல்கிறதில்ல, இது ஓரில் சேஃப்னு தான் சொல்ல போகிறேன். அதை தாண்டியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எதனாலங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் 2477 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம பிரித்து கேட்டுக்கிறேன். 120 ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 2357 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஆடட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் 83 டைப்பிஸ்ட்டும், எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 டைப்பிஸ்ட் வேகன்சிஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரேங்க் வெளியில் கொண்டு போகுது. ஓகேவா? ஸோ அதனால் இவங்க 2 பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட தாண்டி வெளியில் போகுது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாது. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வேகன்சிஸ் எந்த அளவுக்கு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இதுதான் ஃபைனல். ஓகேங்களா? நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் கோட்டாக்கு 31% அதெல்லாம் நம்ம பிரிக்கிறது இல்லை. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஎன்பிசியை கொடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் படி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதன்படி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஜெனரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 719 சீட் இருக்குது. ஓகேங்களா? ஜெனரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 719 சீட் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 613 சீட் இருக்குது. ஓகேவா? 613 சீட் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 467 சீட் இருக்குது. ஓகேங்களா? 467 சீட் இருக்குது. அதேமாதிரி எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 429 சீட் இருக்குது. ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் எல்லாமே சேர்த்து 429 சீட் இருக்குது. அதேமாதிரி பிசிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 93 சீட் இருக்குது. ஓகேங்களா? டோட்டல் சீட் நான் சொல்கிறது 93 சீட் இருக்குது. எஸ்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 77 சீட் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி எஸ்டி எடுத்திங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் எல்லாமே சேர்த்து 51 சீட் இருக்குது. ஓகேங்களா? 51 சீட் இருக்குது. ஸோ எஸ்டிக்கு. ஓகேவா? சரி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா? அதாவது ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு, அதாவது நார்மலான மென் உமன். ஓகேவா? அதேமாரி ப்ளஸ்ஸு பிடபிள்யூடி, அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேனு,
அதேமாதிரி டிடபிள்யூ. ஓகேங்களா. ஸோ இது இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த வேகன்சி. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி மைனஸ் பண்ணால் ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 605 சீட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 524 சீட்டு தான் இருக்குது டைப்பிஸ்ட் சீட்டு. அதேமாதிரி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 420 சீட்டு தான் இருக்குது. அதே எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 395 சீட்டு தான் இருக்குது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா. அதேமாதிரி பிசிஎம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 82 சீட்டு தான் இருக்குது டைப்பிஸ்ட்டு. எஸ்சிஓவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 57 தான் இருக்குது. அதேமாதிரி எஸ்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 48 சீட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிலாம் விட்டு, அதாவது பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேனு, டிடபிள்யூ இவங்க 3 பற்றி நான் என்ன பண்ணிட்டேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அதுவும் இல்லாத பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 28 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் என்ன பண்ணிட்டேன், மைனஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வரும்போது இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வராங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வேகன்சிஸ். ஓகேவா. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே இப்போ நம்ம போட போகிறோம். ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ வேகன்சிஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஓகேவா, 605னா ஜென்ரல் கோட்டாவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஓவரால் ரேங்கில் டைப்பிஸ்ட் ரேங்கில் ஒரு 610 வரலும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டைப்பிஸ்ட்டு. ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். விஓஓ, ஜூனியர் அசிஸ்டண்டோ, ஸ்டெனோவோ கிடையாது. ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப்பிஸ்ட்டை பற்றி வந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். இது டைப்பிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு. ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு. ஓகேங்களா. ஆஸ் வெல் அஸ் சேஃப் சோன். ஓகேங்களா. சேஃப் சோன் மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகன்சிஸ் கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஃபாரஸ்ட்லாம் சில ரோல் பண்ண போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. அதெல்லாம் வந்து வரும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நான் சில விஷயங்கள் மட்டும்தான் வச்சு நான் என்ன இது பண்ண போகிறேன். ஓகேங்களா. என்ன பண்ண போகிறேன், எதை வச்சு இதுக்கு போகிறேன்னா, இப்போ டைப்பிஸ்ட்டு ஜென்ரல் கோட்டாவுக்கு எத்தனை பேர் போக போகிறாங்க. ஓகேங்களா. டைப்பிஸ்ட்டு ஜென்ரல் கோட்டாவுக்கு எத்தனை பேர் போகிறாங்க. அதேமாதிரி டைப்பிஸ்ட் டு ஜேஏ எத்தனை பேர் போக போகிறாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி ஆப்ஷன்டிஸ் எவ்வளோ பேர் ஆக போகிறாங்க. ஓகேங்களா. ஆப்ஷன்டிஸ். ஓகேவா. இந்த ஆப்ஷன்டிஸ்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன்டிஸ் மட்டும் தான் சொல்கிறேன். வேற ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன்டிஸை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதை இந்த இடத்துல சொல்ல முடியாது. அது வந்துச்சுன்னா இது வேறு லெவலுக்கு போகும். ஓகேங்களா. அதை மட்டும் நான் இந்த இடத்துல சேர்த்தாம ஒரே ஒரு டைப் ஆஃப் ஆப்ஷன்டிஸ் மட்டும் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் சோன். ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேஃப் சோன் ரேங்க் லிஸ்ட்டு, ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து ஜென்ரலில் பொறுத்தவரைக்கும் ஜென்ரலில் எடுக்கிறவங்க ஒரு 610 பேர். ஓகேங்களா. 610 ஓவரால் ரேங்க் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100. ஓகேங்களா. கம்யூனல் ரேங்கு பிசியில் 1100 வரலும் டைப்பிஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 950 டைப்பிஸ்ட் கம்யூனல் ரேங்க் வரலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. அதேமாதிரி எஸ்சி பொறுத்தவரைக்கும் ஷார்ட்ஃபால் வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இன்னும் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஓகேங்களா இவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். 600 ரேங்க் வரலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. எஸ்சி பொறுத்தவரைக்கும் நீங்கள் எடுத்து எஸ்சி எஸ்டியை பொறுத்தவரைக்கும் நான் ஃபைனலாகவே சொல்கிறேன். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரேங்க் வரலும் கன்ஃபார்மாக எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிசிஎம் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 125 ரேங்க் வரலும் கன்ஃபார்மாக கிடைச்சிரும். அதேமாதிரி எஸ்சியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரேங்க் வரலும் கன்ஃபார்மாக. கம்யூனல் ரேங்குங்க இங்கே நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் கோட்டாவை தவிர. ஜென்ரல் கோட்டா மட்டும் ஓவரால் ரேங்கு 610 வரலும் இருக்கணும். மற்றது எல்லாமே அவங்க கம்யூனல் ரேங்க் இருக்கணும். பிசினா பிசி கம்யூனல் ரேங்கு 1100 இருக்கணும். எம்பிசினா எம்பிசி கம்யூனல் ரேங்கு 950 வரலும் இருக்கணும். எஸ்சினா 600 வரலும் எஸ்சி கம்யூனல் ரேங்க் டைப்பிஸ்ட்டில் இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்னா பிசிஎம் கம்யூனல் ரேங்கு 125 வரலும் இருக்கணும் கம்யூனல் ரேங்கு. புரியுதா. அதேமாதிரி எஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனல் ரேங்கு 85 வரலும் இருக்கணும். ஓகேவா. எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வரலும். ஓகேங்களா. ஷார்ட்ஃபால் இருக்கிறதுனால ஒரு 65 எஸ்டி கம்யூனல் ரேங்க் டைப்பிஸ்ட்டில் 65 ரேங்க் வரல இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மு. ஓகேங்களா. இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு மாறும்போது கண்டிப்பாக எஸ்சி எஸ்டிக்கும் இன்னும் மாறி வரும். ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்க். ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் ரேங்க் சேர்த்து வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறேன்.
ஓகேங்களா. அதுக்கான இதை தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அது வரட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அது வந்து வெறும் என்ன சார் வேகன்சிஸ் ஏதாவது வரும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா, அது அப்படி வந்தால் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுனா இன்னும் கொஞ்சம் ரேங்க் சேர்த்து வரும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா, இல்லை, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சேர்த்து வரும். இன்னொரு விஷயமும் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த விஷயம் நடந்தாலும் சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அது என்னன்னு நான் சொல்ல வரல. ஓகேவா. அதனால் கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் சேர்ந்து வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஆனால் இது ஃபைனல் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து சேர்த்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா. ஓகே, பாருங்கள். உங்களுடைய ரேங்க் என்ன, மார்க் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரிப்ளை பண்ணலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிஸ்ட் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேனு ப்ளஸ்ஸு என்னது பிடபிள்யூ எல்லாமே டைப்பிஸ்ட் முடிஞ்சவங்க உங்களுடைய கம்பெனி ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கேளுங்க. கண்டிப்பாக நான் இந்த எல்லாத்துக்குமே உட்காந்து நான் என்ன பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.